வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இயல் 5 பாம்பாட்டி சித்தர். 15 சித்தர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவர் பாம்பாட்டி சித்தர் ஆவார். இவரது இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. செத்த பாம்பை ஆட வைத்ததால் அல்லது பாம்பை ஆடும்படி தூண்டியதால் பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் பெற்றார் என்று கூறுவார்கள். இவர் பிறந்த ஊராக பாண்டி நாட்டு கோகர்ணம் என்ற பகுதி கூறப்படுகிறது. இவர் வாழ்ந்த இடம் கொங்கு நாட்டு மருதமலை ஆகும். மொத்தமாக இவருடைய பாடல்கள் 129 கிடைக்கப்படுகின்றன. இவர் அடக்கம் பெற்ற ஊராக விருத்தாச்சலம் என்னும் ஊர் சொல்லப்படுகிறது. பாம்பு வடிவாக மண்டலித்து உள்ள குண்டலினி சக்தியை எழுப்பி அதன் மூலம் ஆன்ம தரிசனம் பெற இயலும் என்பது இவரது கொள்கை. மனித உடலின் அடிவயிற்று பகுதியில் எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் 2 விரல் அங்குலம் அகலமுள்ள பகுதியில் பாம்பு சுற்றி கிடப்பது போல் இருப்பது குண்டலினி சக்தி. இதனை எழுப்பி மேலே செலுத்த ஆடு பாம்பே என பாடியதால் பாம்பாட்டி சித்தர் என்று இவர் கூறப்பட்டார். இவர் வாழ்ந்த இடமாக கொங்கு நாட்டு மருதமலை என்று கூறப்படுகிறது. இவருடைய பாடல்களிலே ஒரு சில மேற்கோள் பாடலை இப்பொழுது காண்போம். முதலாவது, நாதர் முடிமேல் இருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே என்பது இவருடைய பாடல்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாக கூறப்படுகிறது. நாதர் முடி மேல் இருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. இங்கு பாம்பு என்பது குண்டலினி ஆற்றலை கூறுகிறது. நாதர் என்பது பரமசிவனையும், ஞானிகள் என இருபொருள். நாதராகிய சிவன் முடியில் அணியாக இருப்பது ஞானிகளுடைய உச்சியிலேயே சென்று ஆடுவது. நச்சுப்பை என்பது மூலக்கணலை எழுப்பும்போது அமுதம் வருவதற்கு முன்பு நச்சுதான் வரும். பார்க்கடலை கடைந்தபோது விடம் வந்து சிவன் அதனை உண்டு கண்டத்தில் அடக்கிய உருவம் இதுவே. பாதாளம் என்பது இங்கு மூலாதாரமாக கூறப்படுகிறது. அடுத்து, இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண 2 மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே என்று கூறுகிறார். தந்தை தாயர் ஆகிய இருவர், ஒருவர் பண்ண, அதாவது மாதாவின் கருவிலே ஒரு கரு என்பது உருவாகிறது. இந்த உடம்பு 2 மாதம் வைத்த சூளை என்பது 10 மாதம் இந்த மண்ணுருவம் சூளையாகிய காலவாயிலே வேகிறது. இந்த உடம்பு அதாவது உயிரற்ற பின்பு அது அரை காசுக்கு மதிப்புக்கு கூட விலை போகாது என்று இவருடைய பாடலிலே காணலாம். கடந்த நியமன தேர்விலே கேட்கப்பட்ட வினா ஒன்று, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல நினைந்து தவம் முடிப்பது எக்காலம் என்று கூறியவர் யார்? சித்தர்களிலே கேட்கப்பட்ட பகுதியாக ஒரு வினா இது. பேய் போல திரிந்து பிணம் போல கிடந்து பெண்ணை தாய் போல நினைந்து தவம் முடிப்பது எக்காலம் என்று கேட்கிறார். உலக பற்றுகளோ நிலையான இருப்பிடமோ இன்றி ஒரு பேயை போல தெரிய வேண்டுமாம். எவ்வித உடல் உணர்ச்சிகளோ அல்லது இன்ப துன்பங்களோ இன்றி ஒரு பிணத்தை போல யோக நிலையில் இருக்க வேண்டுமாம். உலகிலுள்ள அனைத்து பெண்களையும் தனது தாயை போலவே கருதி ஆசை மற்றும் மோகத்தை துறக்க வேண்டுமாம். உலகிலுள்ள அனைத்து பெண்களையும் தனது தாயை போலவே கருதி ஆசை மற்றும் மோகத்தை துறக்க வேண்டும் என்று கூறியவர் யார் என்பது வினா. சரியான பதில் பத்திரகிரியார். நன்றி.